என் அன்பு குழந்தையே, இன்று உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக உன் அப்பா வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில சூழ்ச்சிகளை கண்டு நிச்சயமாக மெய் சிலுத்துத்தான் போய்விட்டேன். மனிதர்கள் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? இது போன்றெல்லாம் ஒருவரோடு நடந்து கொள்ள முடியுமா என்கின்ற அளவிற்கு சில மனிதர்கள் நடந்து கொள்கின்ற செயல் உன் அப்பா எனக்கு அத்தனை வியப்பை ஏற்படுத்தியது. நான் அத்தனை சாதாரணமாக நினைத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது எத்தனை பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என் தங்கமே, அவர்கள் செய்த செயலினால்தான் நீ இன்னும் இத்தனை பிரச்சனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளை, என்னத்தான் நடந்தாலும் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் என்ற ஒன்று கிடையாது. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அது போலத்தான் உனக்கும் பிரச்சனைகள் வந்திருக்கின்றது. ஆனால் மற்றவர்களுக்கு வருகின்ற பிரச்சனையை விட உனக்கு வந்திருக்கின்ற இந்த பிரச்சனை சற்று வித்தியாசமானது. அது மட்டுமல்ல, கொஞ்சம் அதிகமானதும் கூட. இது சூழ்ச்சிகளால் நடந்த பிரச்சனைகள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ எத்தனை சாதாரணமாக நினைத்தாயோ, உன் அப்பா நானும் அத்தனை சாதாரணமாகத்தான் எல்லோரையும் நினைத்து விட்டேன். நான் அவர்களை பற்றிய எண்ணங்கள், அவர்கள் உன்னிடம் பேசும்போது பேசுகின்ற வார்த்தையில் இருக்கின்ற தேன் போன்ற எண்ணங்கள் எல்லாம் நான் நினைத்து விட்டேன். இவர்கள் எல்லாம் உண்மையில் நல்லவர்கள் என்று. ஆனால் அவர்கள் நடித்தது எப்படி என்பதை நான் இப்பொழுது தானே புரிந்து கொண்டேன். என் குழந்தை, உனக்கு அது தெரியாமல் இன்னமும் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் அப்பாவாகிய நான் புரிந்து கொண்டது உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிட வேண்டும் அல்லவா? அதனால்தான் அப்பா உன்னிடத்தில் அதை சொல்லிவிட வேண்டும் என்று வந்துவிட்டேன். உன்னோடு இருந்து கொண்டு உன்னோடு நன்றாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இரண்டிற்குமே இந்த ஒரே ஒரு பெண் தான் காரணமாக இருக்கின்றார்கள். என் தங்கமே, அப்பா இதனை கண்டு கொண்ட நேரம் நிச்சயமாக எப்படி இவர்களால் முடிந்தது என்று நீ யோசித்து அதன் பிறகுதான் எனக்கு ஒன்று புரிந்தது. அவர்கள் இத்தனை நாட்களும் உன்னிடம் பேசியது, உன்னிடத்தில் அன்பாக இருந்தது போன்றது, நடித்தது எல்லாம் வேஷம் என்று. அவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. நீ சந்தோஷமாக இருப்பதாக சொல்லிவிட்டால் அவர்கள் உன்னிடத்தில் சிரிப்பது போல சிரித்துவிட்டு, நீ சந்தோஷமாக இருந்தால் அது எனக்கும் சந்தோஷம்தான் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு பின்னால் சென்று இவள் சந்தோஷமாக இருக்கின்றாளே, நிச்சயமாக இப்படி இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய எண்ணங்களை கொண்டவள். என் தங்கமே, அத்தனை சுலபமாக யாரை பற்றியும் எந்த குறையையும் சொல்லிவிட மாட்டேன். ஆனால் அவள் செய்கின்ற காரியம் சற்று அதிகமானது அல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவதோடு மட்டுமல்லாமல்
உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்கும் உனக்கும் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கியமான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றாள். உன்னுடைய சொந்த வாழ்க்கையில் உன்னுடைய துணையோடு உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் இவள்தான் முக்கிய காரணமாக இருக்கின்றாள். என் தங்கமே, இது சூழ்ச்சியானது இப்பொழுது பின்னப்பட்டது கிடையாது. இது பல நாட்களாகவே பின்னப்பட்டிருக்கின்ற விஷயம். எப்படியேனும் உன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று முன்னேற்பாடுகளை செய்துவிட்டு இப்பொழுது அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என் தங்கமே, அது உன்னுடைய உடன் பிறந்தவர்கள் அல்ல. அந்த பெண்ணானவள் உன்னுடைய ஒன்று விட்ட பெரியப்பா சித்தப்பா வழியில் உள்ள ஒரு பெண் ஆவாள். என் குழந்தை, உனக்கும் அது அக்கா முறை அல்லது தங்கை முறை வரக்கூடிய உறவாகவும் என் தங்கமே, இந்த பெண் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷத்தை கெடுப்பதற்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்களோடு எந்நேரமும் உங்களை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவள் மற்றவர்கள் இடத்தில் நல்லவர்கள் போல நடித்துவிட்டு உன்னுடைய இல்லத்திற்கு வந்து நல்ல பிள்ளை போல எல்லா கதைகளையும் கேட்டு தெரிந்துவிட்டு அதை வெளியே சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். அது மட்டும் அல்லாமல் இதற்கிடையே நிறைய பேர் இங்கு ஒரு கதையும் அங்கு ஒரு கதை பேசக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்ப பிரச்சனை என்று ஒருவருக்கு வந்து விட்டால் உடனே அங்கே வந்து தேவையில்லாத சட்ட நியாயங்களை பேசுவதும் இங்கே கேட்டு அங்கே சென்று சொல்வதும் என்று நிறைய பேர் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். இவர்களின் எண்ணங்களும் குணங்களும் மாற்ற வேண்டிய நாள் வந்து விட்டது அல்லவா? என் தங்கமே, எல்லாவற்றுக்கும் தெய்வங்கள் பதில் சொல்லாமல் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் செய்வது தவறு என்று அவர்கள் உணராமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம். நியாயத்தின் பக்கம் நிற்காமல் அநியாயத்தின் பக்கம் நின்று நியாயம் நாம் சொல்லிவிடலாம். அவையெல்லாம் அப்படியே இருக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வமானது அங்கே நின்று கொண்டு பார்த்திருப்பதை அவர்கள் உணரவில்லை. எல்லாவற்றையும் தாண்டி உன்னுடைய குல தெய்வம் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய குல தெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் எந்த ஒரு அன்பும் கிடைக்காமல் போய் நீண்ட நாட்களாகிவிட்டது. கள்ளம் கபடமில்லாத அன்பினைத்தானே தெய்வங்கள் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னொருவர் வாழ்க்கையை கெடுப்பதும் இன்னொருவர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் இன்னொருவர் சந்தோஷப்படுவதை கண்டு பொறாமைப்படுவதுமாக இருக்கின்றவர்களை நிச்சயமாக தெய்வங்கள் அருகில் நிற்க கூட தகுதி இல்லாதவர்கள். என் குழந்தை, நீ நினைக்கலாம் அவர்கள் உன்னை அதிகமாக வணங்குகின்றார்கள், உன்னை தேடி வருகின்றார்கள், குல தெய்வத்தின் கோவிலில் நின்று அவர்கள்தான் வணங்குகின்றார்கள் என்று. என் தங்கமே, என்ன நினைத்தாலும் சரி, அவர்கள் என்ன விதமாக நடந்து கொண்டாலும் சரி, தெய்வங்களுக்கு வாரி வாரி இறைத்தாலும் சரி, இந்த அப்பாவாகிய நானும் சரி, குல தெய்வமும் சரி, எந்த தெய்வங்களாக இருந்தாலும் உண்மை இருக்கின்ற பக்கத்தில் தான் துணை நிற்பார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை இல்லாத இடத்தில் சரி, மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வேண்டும் என்ற இடத்திலும் சரி, உன்னுடைய தெய்வம் எந்தவித ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வழங்க போவது கிடையாது. அவர்கள் வணங்கினாலும் தெய்வம் அவர்களை கண்ணெடுத்து பார்ப்பது கூட கிடையாது என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இப்பொழுது அவர்களுக்கு சாதகமாக இருப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால்
எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறும். அன்று தான் செய்தது எத்தனை தவறு என்பதை அவர்கள் உணர்வார்கள். நம் தெய்வம் நமக்கு தண்டனையை கொடுத்து விட்டது என்று எண்ணி நிச்சயமாக அன்று வருந்துவார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களுக்கு தீங்கு நினைப்பதும் மற்றவர்கள் இல்லத்திற்கு சென்று பிரச்சனைகளை ஊட்டுவதுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் இது போன்ற தண்டனைகள் தான் கடைசியில் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, அப்பா சொல்லும் பொழுதே அவர் யார் என்பதை நீ புரிந்து கொண்டிருப்பாய். உன்னுடைய இல்லத்திற்குள் இன்னமும் அவர்கள் வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள். என்ன நடக்கின்றது என்பதனை அங்கே வேவு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதேனும் பிரச்சனைகள் வருமா, அதை பார்த்து நாம் ரசிக்கலாமா என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய உடன் பிறந்தவர்களுக்குள் நீங்கள் சண்டையிடுவது அந்த பெண்ணிற்கு அத்தனை சுவாரஸ்யமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே பிரச்சனை என்றால் அவர்கள் அங்கே அதனை கொண்டாட்டமாக கொண்டாடுகின்றார்கள். உன்னுடைய தந்தை வழியில் உள்ள உறவுகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த உறவுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆடிய நாடகங்கள் எல்லாம் வெளிவர போகின்ற நாள் வந்துவிட்டது. என் தங்கமே, எங்கே எந்த பிரச்சனைகள் நடக்கும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்னவென்று தெரியுமா? அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை அங்கே கிளம்பி கொண்டிருப்பதை அவர்கள் அறியாமல் இங்கே உன்னுடைய குடும்பத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்களுடைய உறவானது அவர்களிடையே வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனை நடக்க போகின்றது. அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறப் போகின்றார்கள். இங்கே நடந்த பிரச்சனைகளை விட அங்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் உண்மையில் பாராட்டப்படக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகளை இத்தனை நாட்களாக இவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உடன் பிறந்த உறவுகளை பிரிக்க திட்டமிட்டாலும் நீங்கள் சுதாரித்து கொண்டு எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு உங்களுக்குள் சண்டை இடாமல் இருப்பது தான். என் தங்கமே, சண்டை இருந்தாலும் இன்று இந்த அப்பாவின் வாக்கினை கேட்டு விட்டாய் அல்லவா? எல்லாமே மற்றவர்களின் சூழ்ச்சிகள். அவர்கள் சந்தோஷப்படும்படி நீங்கள் ஒருபோதும் உங்கள் ஒற்றுமையை கெடுத்துவிடக் கூடாது. இனிமேலாவது உடன் பிறந்தவர்கள் ஒற்றுமையாக இருந்து பெற்றோர்களுக்கு பெருமை தேடி கொடுத்து இது போன்ற நயவஞ்சக கூட்டத்திற்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று அப்பா உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த அப்பாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும். நிச்சயம் நல்லது நடக்கும்.